விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு அருகில் அர்ச்சனாபுரம் என்ற ஒரு அழகிய கிராமம் உள்ளது. இங்கு மா, தென்னை, வாழை, பாக்கு, தேக்கு என எத்திசை பார்த்தாலும் பசுமை, வானம் பொய்க்காத வளமான பூமி. இந்த ஊருக்கு இன்னொரு அடையாளமும் உண்டு. என்னவென்றால் அது நல்லதங்கால் பிறந்த ஊர். அர்ச்சனாபுரம் மற்றும் அந்த கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியை ராமலிங்க சேதுபதி, இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செய்து வந்தனர். இவர்களுக்கு நல்லதம்பி, நல்லதங்காள் என 2 குழந்தைகள் இருந்தனர். நல்லதம்பி, நல்லதங்காள் இருவரும் தாய் தந்தையை இளம் வயதிலேயே இழந்தனர். இருந்தபோதிலும் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த நல்லதம்பி தன் தங்கை நல்லதங்காளை சீராட்டி வளர்த்து மானாமதுரையில் ராஜவம்சத்தை சேர்ந்த காசிராஜா என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். திருமணமான இளம் வயதிலேயே நல்லதங்காள் 7 குழந்தைகளுக்கு தாயானாள். இதில் 4 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். இந்நிலையில் மானாமதுரையில் மழை பொய்த்ததால் பஞ்சம் தலைவிரித்தாடியது. தொடர்ந்து 12 ஆண்டுகள் மழையே இல்லை. உண்ண உணவு இன்றி மக்கள் பலரும் உயிரிழந்தனர். நல்லதங்காள் குடும்பமும் அந்நிலைக்கு ஆளானது. நல்லதங்காள் அண்ணன் கொடுத்தனுப்பிய சீதன பொருட்களை ஒவ்வொன்றாக விற்க ஆரம்பித்தாள். ஒரு கட்டத்தில் வீட்டில் எதுவுமே இல்லை. சாப்பாட்டிற்கும் வழியில்லாமல் போனது. மனமுடைந்த நல்லதங்காள் தன் 7 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு தன் பிறந்த அர்ச்சனாபுரம் கிராமத்துக்கு வந்தாள். அப்போது அவளது அண்ணன் நல்லதம்பி வேட்டையாட காட்டுக்கு சென்றிருந்தார். அண்ணன் வரும் வரை அரண்மனையில் தங்கியிருக்கலாம் என்று எண்ணி நல்லதங்காள் அங்கு சென்றாள். ஆனால் நல்லதம்பியின் மனைவி மூலி அலங்காரியோ பசியால் வந்த நல்லதங்காளையும் அவள் குழந்தைகளையும் ஆதரிக்காமல் ஓட்டை மண்பானையையும் பச்சை விறகையும் பயன்படுத்த முடியாத கேப்பையையும் கொடுத்து உணவாக்கி உண்ண சொன்னாள். பத்தினி மற்றும் தெய்வத்தன்மை படைத்த நல்லதங்காள் பார்த்த உடனே பச்சை விறகு தீப்பற்றி எரிந்தது. அவள் கொடுத்த ஓட்டை பானையில் கேப்பையை வைத்து உணவு சமைத்து தானும் பிள்ளைகளும் உண்டு அரை பசியை தடுத்தனர். மீண்டும் பசியென கேட்ட நல்லதங்காளையும் அவளது பிள்ளைகளையும் உண்ண உணவு கொடுக்காமல் அரண்மனையை விட்டே துரத்தினாள். அண்ணன் வருவான் என்று எதிர்பார்த்த நல்லதங்காளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. நாட்கள் செல்ல செல்ல பசி அவர்களை வாட்டியது. அண்ணன் தன்னை இந்த நிலையில் பார்த்தால் மிகவும் வருந்துவான், துடித்து போவான். அண்ணி தனக்கு செய்த கொடுமையை கேட்டால் கோபத்தின் உச்சிக்கே சென்று விடுவான். எனவே தானும் குழந்தைகளும் இந்த உலகை விட்டு நீங்குவதே சிறந்த வழி என முடிவு செய்தாள். மனமுடைந்த நல்லதங்காள் குழந்தைகளுடன் வந்த வழியே திரும்பினாள். எந்த உதவியும் இல்லாமல் இப்படி பரிதாப நிலைக்கு ஆளாகிவிட்டேனே, இனி யாரை நம்பி நான் வாழப்போகிறேன்? என் பிள்ளைகள் எப்படி வாழப்போகிறார்கள் என்று யோசனைகள் அவளுக்கு வலுக்க தோன்றின. அப்போது அவளது குழந்தைகள் அம்மா பசிக்குது என்று அழ ஆரம்பித்து விட்டார்கள். குழந்தைகளின் பசியை போக்க வழி தெரியாமல் தவித்த அவளுக்கு அங்கிருந்த ஒரு பாலடைந்த கிணறு கண்ணில் பட்டது. நேராக குழந்தைகளை அழைத்து கொண்டு அங்கு சென்றாள். பசியால் துடித்து அழுத குழந்தைகளை ஒவ்வொன்றாக கிணற்றுக்குள் தூக்கி போட்டாள். 7 குழந்தைகளையும் கிணற்றில் தூக்கி போட்டு கொன்ற பிறகு தானும் அதே கிணற்றுக்குள் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள். இதை கேள்விப்பட்ட அண்ணன் நல்லதம்பி தன் மனைவியை கொன்றுவிட்டு தானும் கத்தியால் குத்தி கொண்டு அதே கிணற்றில் வீழ்ந்து இறந்தான். அண்ணன் தங்கை பாசம் என்றால் இதுவல்லவா என்று மெச்சிய சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றி அவர்களை உயிர்ப்பித்து மீண்டும் இப்புவியில் வாழுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் மீண்டும் இம்மண்ணில் வாழ விரும்பாத நல்லதங்காள் எங்களை உன் திருவடியில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று வேண்டினாள். அதற்குரிய காலம் விரைவில் வரும். அதுவரை இங்கே அம்பாளாக இருந்து இப்புவி மக்களுக்கு அருள்பாலிப்பாயாக என்று கூறி சிவனும் பார்வதியும் மறைந்தனர். அன்று முதல் நல்லதங்காள் தெய்வமாக காட்சியளிக்கிறாள். நல்லதங்காள் கோயில் அமைப்பு மற்ற கோயில்களைப் போல் அல்லாமல் வித்தியாசமாக கட்டப்பட்டுள்ளது. கோயில் கருவறையில் நல்லதங்காள் சிலை கம்பீரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 7 குழந்தைகளின் சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு தனியே இன்னொரு சன்னதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலுக்கு சற்று தொலைவில் ஒரு பாலடைந்த கிணறு சிதைந்து போய் காணப்படுகிறது. அந்த கிணறுதான் நல்லதங்காள் தன் பிள்ளைகளுடன் தற்கொலை செய்து கொண்ட கிணறு என்று சொல்லப்படுகிறது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பொங்கல் திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த பொங்கல் விழாவில் நல்லதங்காளின் உறவினர்களின் வழித்தோன்றல்களாக வந்தவர்கள் மானாமதுரையில் இருந்து இங்கு வந்து விழாவில் கலந்து கொள்கின்றனர். இந்த திருவிழா 4 நாட்கள் நடைபெறுகிறது. அத்துடன் மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையும் நடைபெறுகிறது. இந்த கோயிலுக்கு வந்து வேண்டினால் குடும்ப உறவு பலப்படும், திருமணமாகாத பெண்கள் வந்து மஞ்சள் கயிறு வாங்கி கட்டினால் திருமணம் கைகூடும் என்றும் நம்பப்படுகிறது. பிள்ளை பேறு, பிள்ளைகள் நலமுடன் வாழ தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற எலுமிச்சை வைத்து கட்டப்பட்ட தொட்டிலை அம்மன் முன்பாகவும் 7 குழந்தைகளின் சன்னிதானத்திலும் கட்டி வணங்குகின்றனர். பிள்ளை பேறு கிடைத்தவர்கள் அம்மனுக்கு முடிக்காணிக்கை செலுத்தி தங்கள் குழந்தைகளுக்கு நல்லதங்காள், நல்லதம்பி என்று பெயரிட்டு வருகின்றனர்.